அமேசான் கார்ட்ல பார்க்கக்கூடியது இது. ஸோ நிறைய தண்ணி. நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா ஸ்விம்மிங் வித் அனகொண்டான்னு ஒன்று இருக்கும். ரியல் லைஃப்ல நம்ம நோண்டாட்டி அது நோண்டாம அது பாட்டுக்கு போறது அப்படியே எடுத்திருப்பான் வீடியோ. 15 அடி 16 அடி போகலாம். இது ஆல்ரெடி வெயிட் ஒரு கையில தூக்குறதுக்கு. முந்திலாம் அப்படிலாம் இல்லை. யூஸ்வலா இப்படி அடங்கிடுவான். இவ்வளோ தூரம் தான். இப்போ நல்லா பையன் வெயிட்டா 5 கிலோக்கு மேலே ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இன்னும் 15 ஃபீட் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. இன்னும் எவ்வளோ வெயிட் இருக்கும்? கிட்டத்தட்ட 100 கிலோ கிட்ட போகும். ஓ ஆமா, பெருசா வளர வளர. இதுல பல்லு இருக்கு இல்லையா? உள்ள 6 அடுக்கு பல்லு இருக்கு. 6 அடுக்கு பல்லு. ஆமா. பல்லு வந்து ஹுக் மாதிரி இருக்கும். நமக்கு பல்லு கடிச்சா ஸ்ட்ரைட் இல்லையா, இவங்களுக்கு ஹுக் மாதிரி உள்ள இருக்கும். ஏன்னா கை இல்ல எடுத்துச்சா. So they grab it, hook on it, push and they swallow it. That's all. Green anaconda. பேரு anaconda படத்துல பார்த்திருப்பீங்க. அது மாதிரி பேரு லோக்கின்னு வச்சிருக்கோம். லோக்கி is about 3.5 years old. So இங்க தான் பிறந்தான். அதனால இப்போ பையன் நல்லாவே வளர்ந்தாச்சு. பார்க்கவே எவ்ரி டைம் பார்க்கும்போது பிள்ளை எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாரு அப்படின்னு தோணும் எனக்கு. ஹீஸ் அ நான் வெனமஸ் ஸ்னேக். விஷம் கிடையாது. எல்லாரும் நினைப்பாங்க ஓ விஷத்தை எடுத்து, அதெல்லாம் இல்லை. இது விஷம் இல்லாத பாம்பு. ஆனால் மஸ்குலர். யூ சி ஆல் த மசில்ஸ் தே ஹேவ். ஸோ தே காயில் அரவுண்ட் இது பண்ணி அப்புறம் ஸ்வாலோ பண்ணி சாப்பிடும். ஸ்ட்ரென்த் வந்து மசில்ஸில் தான் இருக்குது இந்த பாம்புக்கு. அதனால வெரி மஸ்குலர் ஸ்னேக். படத்தில் காமிக்கிற மாதிரி உடனே கொல்லணும், கடிக்கணும், முழுங்கணும் அப்பெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஃபைன். நம்ம நோண்டாத வரைக்கும் அவனும் எதுவும் கண்டுக்க மாட்டான். ஸோ இவனுக்கு மெயினாக உள்ள ஃபீச்சர் வந்து இங்கே கண்ணுக்கு பின்னாடி ஒரு பிளாக் கோடு இருக்கும். எல்லா அனகொண்டாக்கும் அது இருக்கும். ஆனால் உடம்புல இருக்கிற எல்லா டாட்ஸும் ஒவ்வொரு அனகொண்டாக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்மளோட கைரேகை இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி 50 வயசு வரைக்கும் வாழ்ந்த ரெக்கார்ட் இருக்கு கன்ஃபார்மா. இவங்களா? ஆமா, இந்த ஸ்பீஷீஸ். இப்போ இவங்களோட ஏஜ் என்ன தெரிஞ்சுக்கலாம்? 25 ஆயிருச்சு. 25. அவங்க எல்லாருமே 25. சைஸ் கொஞ்சம் மாறி நம்மள மாதிரியே வச்சுக்கலாமே. எல்லாரும் ஒரே ஏஜ்னால வேற வேற மாதிரி இருப்பாங்க. மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க 2 பேருமே மேல்ஸ். இவனும் ஓகே. பெருசு சைஸ் வேற. பிளஸ் சில விஷயம் அந்த டெய்ல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். உள்ள டெய்ல் இப்படி வளைச்சு வச்சிருக்காங்க, பெருசா இருக்கும். அவ கொஞ்சம் ஷை கேர்ள். ரொம்ப வெக்கப்பட்டு எப்பயாவது வருவா. காலையில ஒரு 5 கிலோ ஃபுட் வரும், ஆஃப்டர்நூன் ஒரு 5 கிலோ ஃபுட் வரும். வெரைட்டி வரும். கீரை, ஆப்பிள், பப்பாயா, நம்ம பம்கின் வைப்போம்ல, ஸோ கொய்யாப்பழம், இது மாதிரி வெரைட்டி. சீசனல் பட் நாட் ஆல் த டைம். ஏன்னா சுக்ரோஸ் அதில் சுகர் லெவல் இருக்கும், அது நல்லது இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டயட் மெயின்டைன் பண்ணணும். ஸோ தேல் பி ஹெல்தி அண்ட் குட். ஸோ இப்போ இவங்க எவ்வளோ வெயிட் வரைக்கும் போவாங்க? இதுதான் மேக்ஸிமம் வெயிட்டா? ஜாஸ்தி போகலாம். 100க்கு மேலே இருப்பாங்க. இப்போ எவ்வளோ இருப்பாங்கன்னு ஏதாவது ஐடியா? அவெல்லாம் 100க்கு மேலே இருப்பா. இவ 80-90க்குள்ள இருப்பான்னு நினைக்கிறேன். அசம்ஷன் அதில். பட் எல்லாரும் வந்து நிலத்தாமை குளத்தாமைக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. நிலத்துல இருக்கிற ஆமையை கொண்டு போய் தண்ணிக்குள்ள போட்டுட்டு இது பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுல இவெல்லாம் வந்து டாட்டஸ் நிலத்தாமை. கால் பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் லெக் மாதிரி இருக்கும். ஸோ அவன் காலும் பாத்தீங்கன்னா இங்க ஆமா, ஜஸ்ட் லைக் an elephant leg. So which means that they walk on land. லேண்ட்ல வாக் பண்றதுன்னு அர்த்தம். அதே இது குளத்துனா வாத்துக்கால் மாதிரி ஃபிளிப்பர்ஸ் இருக்கும். ஸோ தே ஸ்விம். அண்ட் நம்ம ஓஷன்ல பார்க்கறது பெரிய ஃபிளிப்பர்ஸ் இருக்கும். நம்ம ஸ்கூபா டைவிங் போகும்போது ஒரு ஃபிளிப்பர் போடுவோம், அது மாதிரி பெருசா இருக்கும். அனிமலை கொல்றது மட்டும் கிடையாது, அதோட வாழ்ற இடத்தையும் அழிச்சாலே அது போயிடும். இப்போ நம்ம இதுல நம்ம வீடு எடுத்தா நம்ம அங்கிருந்து போயிடுறோம், அது மாதிரி கான்செப்ட் தான். இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் பார்த்தாலே நம்ம மாறி மாறி நம்ம 2 பேருக்கு எப்படி அப்ளை பண்றோமோ அதே இது அவங்களுக்கு பண்ணும்போது யூ வில் கெட் கனெக்டட் டு இட். இப்போ மேல இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம நகம் மாதிரி, நகத்துல கெரட்டின் காம்பனன்ட், ஹேர் அண்ட் நெயில்ல, அது மாதிரி தான் இது எல்லாமே இஸ் மேட் ஆஃப். சோ நான் இங்க இருந்து பாக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டோன் ஃபீல் இருக்கு. ஆமா, ஒரு விரல் வச்சாலும் தெரியும் பிள்ளைக்கு. அதனால தே ஆல்வேஸ் இவங்க வந்து நமக்கு ரிப்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் உள்ள சேஃபா வச்சிருக்கு. அந்த ரிப்ஸ் அப்படியே வெளியே ஃபியூஸ் ஆகி எவால்வ் ஆகி உள்ள இருக்க வேண்டியது வெளியே எவால்வ் பண்ணி எக்ஸோஸ்கெல்டன். இவங்க நம்ம எண்டோஸ்கெல்டன் உள்ளுக்குள்ள இருக்கு நம்ம எலும்பு, இது வெளியே இருக்கு. தே ஃபியூஸ் இட் இன்சைட் பார்ட்ஸ் அண்ட் ஆல் வெரி சாஃப்ட் அண்ட் ஆல் தட். ஸோ இட் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ட்ஸ் தெம். அதுக்குன்ட்டு ஏதாவது கொண்டு வந்து அடிச்சா எதுவும் ஆகும் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க கல்லு மாதிரி தானே இருக்கு அப்படின்ட்டு. அப்படி இல்லை, பேசிக் ப்ரொடெக்ஷனுக்கு இட் இஸ் தேர். அதுக்குன்னு நம்ம கண்டதையும் பண்ணக்கூடாது, பாவம்.